வந்து கஷ்டப்பட்டு சமைக்கிறதையும், அதே டைமில் வந்து அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் இப்போ வந்து அழகழகா பார்க்குறதையும் பார்த்துட்டு, காவேரியால அப்படியே வந்து பிரமிச்சு போகிறாங்க காவேரி. அப்படியே விஜயை பார்த்துட்டு இருக்கணும் போல காவேரிக்கு தோணுது. அப்படியே தன்னை மறந்து பார்த்துட்ருக்காங்க. "காவேரி என்னாச்சு உனக்கு? இங்கேயே நின்னுட்டுருக்க. சொன்னேன்ல உன்னை ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க ஒன்றும் இல்லை. சும்மா தான் பார்த்துட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. "நீ பார்த்தது போதும். போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு மறுபடியும் சமையல் ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த காவேரி அப்படியே தன்னையே மறந்து போகிறாங்க. அடுத்து வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி குடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வாங்கின்னு வந்த சத்து மாவுல வந்து கஞ்சி பண்ணி குடுக்குறாரு காவேரிக்கு. அதெல்லாம் ஊட்டி விடுறாரு காவேரிக்கு. "இதெல்லாம் நீ சாப்பிடணும். கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது. அப்பப்போ நீ சாப்பிட்டுட்டே இருக்கணும். இப்போ எனர்ஜி உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ அளவு உனக்கு எனர்ஜி நான் குடுக்குறேனோ, அந்த அளவு வந்து குழந்தையும் நீயும் சந்தோஷமா இருப்பீங்க. சீக்கிரமாவே வந்து இது சரியாயிடும். ஓகேவா?" அப்படி சொல்றாங்க. "எனர்ஜி ஃபுட்லாம் எடுத்துக்கணும்" அப்படி சொல்லிட்டு இருக்காரு. "சரிங்க" அப்படி சொல்லிட்டு, "ஆனா நீங்க நெறைய நெறைய குடுக்குறீங்க. இவ்வளோ என்னால சாப்பிட முடியாதுல்ல" அப்படின்றாங்க. "அதெல்லாம் தெரியாது காவேரி. நீ நம்ம பாப்பாக்காக ப்ளீஸ் காவேரி சாப்பிடு காவேரின்னு" சொல்லிட்டு வம்பு பண்ணி ஊட்டி ஊட்டி விடுறாரு. காவேரியும் சாப்பிட்றாங்க. அடுத்து காவேரி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. பார்த்து பயந்து போகிறாங்க. "யாரா இருக்கும்?" அப்படின்னோடனே, கண்டிப்பாக யாராக இருக்க போகுது? உன் அம்மாவை தான் இருக்கும்" அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே, "சரி நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு விஜய் ஒளிஞ்சிக்கிறாரு. அவங்க அம்மா வராங்க. "என்னடி என்ன சாப்பிட்டுட்ருக்க? நான் தான் பத்திய சாப்பாடு எடுத்துன்னு வரேன்னல, உன்னை யார் அவசரப்பட்டு சாப்பிட சொன்னது?" அப்படின்னு பார்த்தா எல்லாம் சமைச்சு. "என்னடி சமைச்சியா?" அப்படின்றாங்க. "அம்மா அது வந்து சரி இதெல்லாம் ஏதுடி?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு ஒரு ஐட்டமாக பார்த்துட்டு அசந்து போகிறாங்க. "என்னடி இது? ஃப்ரூட்ஸு, காய்கறிங்க, பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடி இது?" அப்படின்னோடனே, "அம்மா அது நான் வாங்கிட்டு வரலம்மா. ஆர்டர் பண்ணி வர வச்சேன்." "ஆர்டர் பண்ணி வர வச்சியா? ஏன்டி நான் ஒருத்தி வந்து இருக்கனே, என்கிட்ட கேட்கணும்னு உனக்கு தோணாதா? இதெல்லாம் நான் எடுத்து வந்து தரமாட்டேனா உனக்கு? என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க நீ? வேற என்ன? மத்தியானத்துக்கு உனக்கு பத்திய சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க. சரி கூட என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க? வேற என்னடி எடுத்துகிட்டு வருவாங்க? சாப்பாடு தானே இருந்துச்சு. சாப்பாடு மட்டும் தானே எடுத்து வந்திருக்க. என்னமோ இப்போ தான் சொன்ன பழங்கள் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வருவேன். எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்க? ஏய் கடைக்கு போய் வாங்க வேணாவாடி?" "சரிம்மா நீ கடைக்கு போய் வாங்கணும். அதனால தான் நான் ஆர்டர் பண்ணேன். எல்லாம் ஒன்று தானம்மா" அப்படின்றாங்க. "ரொம்ப தாண்டி உன் மேலே உனக்கு இருக்க அக்கறை எனக்கு இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டியா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிம்மா நீ கொடுத்துட்டு போ நான் சாப்பிட்டுக்கிறேன்." "சரி நீ சாப்பிட்ட மாதிரி இருக்கு. என்ன சமைச்சு சாப்பிட்ட?" அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. "என்னடி இதெல்லாம்?" "ம்மா நானே எடுத்து சாப்பிட்டுட்டேம்மா. எனக்கு பசிச்சிச்சும்மா. அதாம்மா இப்படி பண்ணேன்." "ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? நான் அதான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன்ல. இதை என்னடி பண்ணுறது?" அப்படின்னு. "வச்சுட்டு போம்மா நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் பார்த்து பசிக்கும். நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் பார்த்து பசிச்சோன்னே நானே சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்றாங்க. "என்னமோ போடி என்னென்னமோ பண்ணுற" அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபேன் இருக்குது. ஃபேனை பார்த்து அதிர்ச்சி அடைங்க. "என்னடி இது ஃபேன் வாங்கியிருக்க?" அப்படின்றாங்க. "நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபேன் இல்லையே. எப்படி வாங்கினது இந்த ஃபேனை?" அப்படின்னுமா. "இப்போதாம்மா ஆர்டர் பண்ணி வாங்கினேன்." "எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். எவ்வளோ பணம் செலவாகும் தெரியுமா? கொஞ்சம் பார்த்து யோசிச்சியா நீ?" அப்படின்றாங்க. "அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. கொஞ்சம் தாம்மா செலவாச்சு. ரொம்பலாம் இல்லைம்மா. இங்கே ரொம்ப வெக்கையாக இருந்ததும்மா. அதனால தான்ம்மா" அப்படின்னோடனே, இதை பற்றி நான் யோசிக்கலடி. என்னென்னமோ வாங்கியிருக்கேன். ஒன்றும் புரியல எனக்கு. அம்மா இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போம்மா அக்காவுக்கு" அப்படின்னோடனே, "அதெல்லாம் வேணாடி பார்த்துக்கலாம்" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து எனக்கு காவேரி பார்க்கணும் போல இருக்குங்க" அப்படின்றாங்க. "பார்க்கணும் போல இருக்கா? ஏய் வேணாடி சொன்னா கேளு. வீட்டில் யாருக்கும் தெரியாமல் காவேரி கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்து காட்டிட்டு போங்க. அவளை எங்கடி கூட்டின்னு வர்றது?" அப்படின்னு சொல்கிறாரு நம்ம குமரன். "இல்லைங்க நானாவது கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸுங்க." "சரி தூரம் நின்னாவது நான் பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்றாங்க. "சரி வா கங்கா" அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரியோட காவேரி ஐயோ இப்போ யாருன்னு தெரியலையே, உங்கள் வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க காவேரி. வேறு என்னங்க பண்ணுறது? நீங்கள் ஒழிஞ்சுக்கோங்க அப்படி சொன்னோன்னே, குமரன் மாமா அப்படி சொன்னா குமரன் உள்ளன்னு வர பார்க்குறேன். "வேணாம் மாமா நீங்கள் அங்கேயே இருங்க." "ஏன் காவேரி? நான் வந்தா நான் உன் அக்கா தானே வரக்கூடாது?" அப்படின்னோடனே, "ஏய் காவேரி" அப்படி சொல்லிட்டு கையை காட்டுறாங்க. "அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க?" கிட்ட வர பார்க்க, வேணாக்கா நீ அங்கேயே இருக்கா, பிரச்சனை ஆகிடும்க்கா" அப்படின்றாங்க. "நான் ஏன் காவேரி அங்கே இருக்கணும்? நான் வரேன்." "வேணாம் மாமா நீங்களும் அங்கேயே இருங்க. நீங்கள் அக்கா கூட தானே இருக்கீங்க. அதனால் அங்கே இருந்தே பேசுங்க." "எப்படி இருக்க காவேரி?" "நல்லா இருக்கேன்." பரவாயில்லடி. இப்போ கொஞ்சம் நல்லா வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கடி" அப்படின்னு. "அப்படியாக்கா?" அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. "ஆமாம் நல்லா தாண்டி இருக்க" அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிக்கா உன்னை பார்க்கணும் போல இருந்துட்டின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு, "சரி நான் வரேன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. "எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க காவேரி இந்த நிலமையில இருக்கிறது. தனியாக இருக்கா" அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அங்கே. வந்து மனசு கேட்காம காவேரிக்கு கால் பண்ணி வந்து நல்லா விசாரிக்கிறாரு. இதை வந்து பார்த்துடுறாங்க யமுனா பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. "அதானே பார்த்தேன். காவேரி அக்காவுக்கு ஏதாவது ஒன்று அவங்களால தாங்கிக்க முடியாதே. இப்போ அவளுக்கு அம்மை போட்டிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க யமுனா. அதை பார்த்து திடீர்னு கடுப்பாகிறாரு.